அமாவாசை தலங்கள். தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர் வழிபாட்டுக்குரிய தலங்கள் இவை: ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி, திருப்புவனம் புவனநாத சுவாமி, கன்னியாகுமரி பகவதியம்மன், அனுபந்தபுரம் வீரபத்திரர், தேவிப்பட்டினம் அம்பிகை மகிஷாசுரமர்த்தினி, பாபநாசம் கல்யாண சுந்தரர், செதிலபதி முக்தீஸ்வரர், பவானி சங்கமம் சங்கமேஸ்வரர் வேதாம்பிகை, ஐயாவாடி காளியின் அம்சம் பிரத்யங்கரா தேவி. ராமேஸ்வரம். ராவணனை சம்ஹாரம் செய்த பாவம் தீர ராமர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலம் ராமேஸ்வரம். இங்கு ராமர் பிரதிஷ்டை செய்த சிவன் ராமலிங்கம் என்றும், அனுமன் பிரதிஷ்டை செய்த சிவன் விஸ்வலிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. காசி யாத்திரை செல்வோர் இங்கு வந்து தீர்த்தங்களில் நீராடி ராமநாதரை கங்கை நீரால் அபிஷேகம் செய்தால் மட்டுமே யாத்திரை சென்ற பலன் உண்டாகும். கோயிலுக்கு எதிரில் உள்ள கடல் அக்னி தீர்த்தம் எனப்படுகிறது. பிதர் தர்ப்பணம் செய்வோர் அமாவாசை அன்று தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சுவாமியை வழிபடுவது நல்லது. திருப்புவனம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பூவனநாத சுவாமி கோயில் காசிக்கு நிகரான தலமாக விளங்குகிறது. வைகை ஆற்றின் கரையிலுள்ள இத்தலத்திற்கு பிதுர் மோட்சபுரம், புஷ்பவன காசி என்ற சிறப்பு பெயர்கள் உண்டு. இங்கு வைகை ஆறு வடக்கு நோக்கி உக்கிரவாகினியாக ஓடுகிறது. இங்கு தர்ப்பணம் செய்து இறந்தோரின் அஸ்தியை ஆற்றில் கரைத்தால் அவர்கள் நற்கதியை பெறுவர். அப்பர், சுந்தரர், சம்பந்தர் மூவரும் இங்கு வந்தபோது வைகை கரையில் உள்ள மணல் எல்லாம் சிவலிங்கமாக காட்சியளித்தது. அதனால் காலால் மிதிக்க விரும்பாமல் மறுகரையில் நின்று வழிபட்டனர். அவர்கள் தரிசனம் பெறும் விதத்தில் நந்தியும் விலகி நின்றது. இதனால் இங்கு நந்தி சற்று சாய்ந்த நிலையில் இருப்பதை காணலாம். கன்னியாகுமரி. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் பகவதியம்மன் அருள் புரிகிறார். பானாசுரனின் கொடுமையால் வருந்திய தேவர்கள் அம்பிகையின் உதவியை நாடினர். கன்னியால் மட்டுமே தனக்கு மரணம் நேர வேண்டும் என பிரம்மாவிடம் வரம் பெற்ற பானாசுரனை அழிக்க அம்பிகையே குமரியாக வடிவெடுத்த தவத்தில் ஈடுபட்டாள். பலம் பெற்ற அம்பிகை சக்ராயுதத்தை ஏவி பானாசுரனை வதம் செய்தாள். இத்தலத்தில் அமாவாசை நாளில் நீராடி தர்ப்பணம் செய்வோருக்கு முன்னோருடைய ஆசி கிடைக்கும். அனுமந்தபுரம் வீரபத்திரர். தட்சயாகத்தை நிறுத்த சிவபெருமான் வீரபத்திரரை அனுப்பினார். தட்சனின் தலையை வீரபத்திரர் வெட்ட தலை யாகத்தையில் விழுந்தது. தட்சனின் தந்தையாகிய பிரம்மாவின் ஆணையால் அங்கிருந்த ஆட்டின் தலை தட்சனுக்கு பொருத்தப்பட்டது. அங்கிருந்து சினத்துடன் புறப்பட்ட வீரபத்திரர் சிவனிடம் முறையிட்டார். பூலோகத்தில் அனுமந்தபுரம் வெற்றிலை தோட்டத்தில் தங்கினால் சாந்தம் உண்டாகும் என்று வழிகாட்டினார். அதன்படி வீரபத்திரருக்கு இங்கு கோயில் அமைக்கப்பட்டது. அமாவாசையன்று தீர்த்தத்தில் நீராடிவிட்டு சுவாமிக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுகின்றனர். தேவிப்பட்டினம். ராமநாதபுரத்திற்கு அருகிலுள்ள தேவிப்பட்டினத்தில் ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நவபாஷணம் என்னும் கற்களால் ஆன நவகிரகங்கள் உள்ளன. அமாவாசையன்று இங்கு கடலில் நீராடி நவகிரகங்களை வழிபட்டால் கிரகதோஷம் விலகும். இங்குள்ள சக்கர தீர்த்தம் என்னும் தர்ம புஷ்கரணையில் நீராடினால் பாவம் தீரும். வீரசக்தி பீடமாக விளங்கும் இங்கு அம்பிகை மகிஷாசுரமர்த்தினியாக வீற்றிருக்கிறாள். புகழ்மிக்க மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரத்தால் போற்றப்படுபவள் இவள். ராவணனுடன் போரிடும் முன் ராமர் இந்த அம்பிகையை வழிபட்டார். பாபநாசம். நவ கைலாயத்தலங்களில் முதல் தலமாக பாபநாசநாதர் கோயில் உள்ளது. தாமிரபரணியின் கரையில் அமைந்த இந்த தலத்தில் அகத்தியர் சிவபார்வதியின் திருமணக்கோல தரிசனம் பெற்றார். கருவறையின் பின்புறம் உள்ள பிரகாரத்தில் கல்யாண சுந்தரராக ரிஷபத்தின் மீதமர்ந்த சிவனும் அருகில் மனைவி லோபமுத்திரையுடன் அகத்தியரும் காட்சி தருகின்றனர். கங்கை நதி தன்னிடம் சேரும் பாவத்தை ஆண்டுக்கு ஒருமுறை தாமிரபரணிக்கு வந்து நீராடி போக்கிக் கொள்வதாக ஐதீகம். சித்திரை புத்தாண்டு நாளில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கிறது. அமாவாசையன்று தாமிரபரணியில் நீராடி முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பு. செதிலபதி. தில தர்ப்பணபுரி என்னும் சிவத்தலம் தற்போது செதிலபதி என்று அழைக்கப்படுகிறது. திலம் என்பதற்கு எல் என்பது பொருள். இந்த தலத்தில் தசரதர் சடாயுவுக்கு ராமர் எல்லால் தர்ப்பணம் செய்ததால் இந்த பெயர் ஏற்பட்டது. முக்தி அளிப்பவராக சிவன் இருப்பதால் முக்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அம்பிகை ஸ்வர்ணவள்ளி தாயாராக இருக்கிறார். இங்குள்ள சந்திர தீர்த்தத்தில் நீராடி முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. இங்குள்ள நரமுக விநாயகர் சிறப்பு மிக்கவர். மனித முகத்துடன் கூடிய இவரை எங்கும் காண முடியாது. இங்கு ஓடும் அரசலாறு புனித தீர்த்தமாகும். பவானி சங்கமம்.
ஈரோட்டுக்கு அருகிலுள்ள பவானியில் பவானி ஆறு காவிரி ஆற்றுடன் கூடுகிறது. இங்கு சங்கமேஸ்வரர் வேதாம்பிகையுடன் அருள் புரிகிறார். சம்பந்தரால் பாடப்பெற்ற இந்த தலத்திற்கு பவானி கூடல், திருநனா என்று பெயர்கள் உண்டு. இலந்தை மரம் தல விருட்சமாக இருப்பதால் பதரிகாசிரமம் என்றும், காவிரி பவானி அமுத நதி கூடுவதால் பவானி முக்கூடல் என்றும் சொல்வார்கள். இங்கு நீராடி சுவாமியை வழிபடுவோரை பாவங்கள் தீண்டுவதில்லை. ஐயாவாடி அமாவாசை வழிபாட்டுத் தலமான ஐயாவாடியில் காளியின் அம்சமான பிரத்யங்கரா தேவி அருள் புரிகிறாள். போரில் வெற்றி பெறுவதற்காக ராமர் யாகம் நடத்தி தேவியை வழிபட்டார். சரவேஸ்வரரின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய இவள் கரிய முகத்துடன் சிங்கமுகம் 18 கைகளுடன் சிரித்த முகத்துடன் காட்சி தருகிறாள். அமாவாசையன்று அம்மனுக்கு காலை முதல் மதியம் வரை நிகும்பலா என்னும் மிளகாய் வத்தல் யாகம் நடக்கும். இதில் மிளகாயின் நெடி சிறிதும் இருக்காது. அமாவாசையன்று இங்கு வருவோருக்கு எதிரி தொல்லை மறையும். அமாவாசையன்று முன்னோர்களை வழிபட்டு முன்னோர்களின் ஆசியை பெறுவோமாக.